சாப்பிட்றப்ப இந்த கருவேப்பிலையை நிறைய பேர் தூக்கி கீழே தான் போட்டுருவாங்க. அதுவும் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டுக்கு அவங்க அடிமையாகவே ஆயிடுவாங்க. வாங்க என்னோட ஸ்டைலில் கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 15 போல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அதை திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி